ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் உருளைக்கிழங்குனால விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். இது கூடயே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கறிப்பில் ஆட் பண்ணிப்போம். இது கூட கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிப்போம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நீளமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு குக் ஆகவும் உருளைக்கிழங்கு நான் 2 எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட் பீஸில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா குக் ஆகணுக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணால் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து அரை தேங்காய், கையளவு தேங்காய், ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், கசகசை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்னா வந்து நல்லா திக்னஸாக வர்றதுக்கு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் உருளைக்கிழங்கும். இது கூட நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மட்டன் குழம்பு பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சிக்கன் குழம்பு பொடி இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். இது மாதிரி குக் பண்ணும்போது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெயில் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் திக்னஸாக நான் அது சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறேன். அதனால் ஓரளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம குக்கரில் மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து நம்ம இறக்கியாச்சு. சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கொலன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணி, தேங்காய் சாதம் இந்த மாதிரி செஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.